ஒரு தடங்கல் மனு இருக்கும்போது நம்ம பத்திரப்பதிவு செய்ய முடியாதா? அதை பார்க்கணும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ அந்த லேண்ட் ஓனர் வந்து ஒரு பர்சன் கிட்ட கடன் வாங்கியிருக்காரு. அந்த கடனை வந்து அவர் வந்து செட்டில் பண்ணல. செட்டில் பண்ணாத போது இவர் என்ன பண்றாருன்னா, ஒரு பர்சன் அந்த கடன் குடுத்தார்ல, அந்த பர்சன் வந்து சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போய் ஒரு தடங்கல் மனு போடுறாரு. அந்த கடனை குடுக்குற வரைக்கும் அவர் அந்த லேண்டை விற்கக்கூடாதுன்னு. அது விற்கக்கூடாதுன்றது வந்து அவங்க முன்னாடியே ஒரு டாக்குமெண்ட்ல அவங்க எழுதியிருக்கணும். இந்த மாதிரி நீ இந்த கடனை இந்த டேட்டுக்குள்ள ப்ராப்பரா நீ குடுக்கலனா, இந்த லேண்டையோ நீ விற்கவோ எதுவுமே நீ பண்ணக்கூடாதுன்னு ஒரு அக்ரிமெண்ட் அவங்களுக்குள்ள இருக்கணும். மேபி அந்த அக்ரிமெண்ட் இல்லைன்னா அது வந்து செல்லுபடி ஆகாது. ஓகேவா? அது ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒருத்தர் வந்து இன்னொரு பர்சன் வந்து அதேமாரி அந்த லேண்ட் ஓனர் மேலே ஒரிஜினல் டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்குது, இவர் எப்படி சேல் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் அரைஸ் பண்ணும்போது ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து மிஸ் ஆயிருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ல யாரோட நேம் இருக்குன்றது தான் முக்கியமே தவிர்த்து யார் கையில் இருக்கிறன்றது முக்கியம் கிடையாது. ஓகேவா? ஸோ இவர் கையில் இருக்கிறதுனால அவர் தான் ஓனர் ஆக முடியாது. யாரோட நேமில் இருக்கோ அவங்க தான் ஓனர். நம்ம ஈஸியில் போட்டு பார்க்கும்போது யார் நேமில் இருக்கோ அவங்க தான் ஓனர். ஓகேவா? அவங்களுக்கு ஃபேவராக தான் இது வந்து அமையும். சரியா? ஓகே, என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் வந்து அந்த சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க, இந்த மாதிரியான உங்கள் மேலே இவ்வளோ அலிகேஷன் இருக்குது, உங்கள் லேண்டை சேல் பண்ண முடியாதுன்னு சொல்லி சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லையும் நம்ம சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் கோர்ட்டை உடனே அப்ரோச் பண்ணுங்கள், ரிட் பெட்டிஷன் போடுங்க. ரிட் பெட்டிஷன் போட்டிங்கன்னா எந்த சப் ரெஜிஸ்டர் வந்து உங்களுக்கு வந்து பண்ண முடியாதுன்னு சொன்னாரோ அந்த சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸரே உங்களோட ஒர்க்கை பண்ணி கொடுக்குற அளவுக்கு பண்ணிடுவாங்க. ஓகேவா? ரிட் பெட்டிஷன் போடுவாங்க, ரிட் ஆஃப் மேண்டமஸ் போடுவாங்க. கவர்மெண்ட் அந்த ஒர்க்கை வந்து கம்பல்சரி நீங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஓகேவா? லீகலாக உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும். உடனே உங்களோட டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணவோ எது வேணால் பண்ணலாம். மோர் லீகல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.